கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏப்ரல் மாதத்தினுடைய 15 நாட்களை நாம் முடிச்சுட்டு வரல, பாதி வரை நம் தாண்டி வரக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமாக நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். அவ்வப்போது நம்ம தெய்வங்களை சந்தித்து நம்மை சுமந்து பாதுகாத்து நம்மை ஆச்சரியமான பாதையில நடத்தி நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் தானே நம்மோடு கூட வந்திருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். தாவீது பக்தன் சொல்லுகிறார் 136:1 சங்கீதம் 136:1 கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறார். Oh, give thanks to the Lord for his mercy endures forever. கர்த்தரை துதிங்கள், ஏனா அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் இதுவரைக்கும் நாம் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது சுத்த கிருபை. நம்ம பலனோ, நம்ம முயற்சியோ, நமது உழைப்போ, நமது தாளந்து திறமையோ ஒண்ணுமே இல்லையே. நம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபைல. இந்த மாதத்தினுடைய பாதியை முடித்திருக்கிறோம் என்றால் இது ஆண்டவருடைய சுத்த கிருபை அல்லவா? அன்பான குடும்பத்தின் மக்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம் மீது வைத்த அன்பு மிகப்பெரியது. நமக்கு காட்டின கிருபைகள் மிகப்பெரியது. நமக்காக வைத்திருக்கிற கிருபைகள் மிகப்பெரியது. இன்னைக்கோ நம்ம அழிந்து போக வேண்டிய மக்கள் தான் நம்ம எல்லாம். இன்னைக்கோ இந்த உலகத்துல நம்ம ஆண்டு போக வேண்டிய நிலையில வாழ்ந்த மக்கள் தான் நம்ம எல்லாம். ஆனால் இன்னைக்கு ஜீவனோடு இந்த நேரத்துல இருக்கிறோம் என்றால் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை அல்லவா? எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல. அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபை இனியும் நம்மை தொடரும். அவருடைய கிருபை இனியும் நம்மை சுமக்கும். அவருடைய கிருபை இனியும் நம்மை வாழச் செய்யும். வாழ முடியுமான்னு சொல்லி நிறைய முறை நம்ம சோர்ந்திருக்கோம்ல. என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி நின்ன நேரங்கள் எல்லாம் இருந்துச்சுல. எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோமே. ஒருவேளை இதுக்கு பின்னால என்ன நடக்குமோ, எப்படி தாண்டி போகணும்னு சொல்லி கலங்கி நிக்கிறீங்கல்ல. என்னென்ன பாதை இருக்கிறதோ, இது எப்படி வாழுவேன் என்று சொல்லி வாழவே முடியாதபடி சோர்ந்து காணப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னோடு கூட இருக்குது. என் கிருபை உன்னோடு கூட இருக்குது. பவுல் ஆண்டவருடைய சமூகத்துல 3 முறை ஜெபிக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலவீனம் உன்னோடு கூட இருக்கட்டும், ஆனா என்னுடைய கிருபை என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம்ம சுத்திலும் பிரச்சனைகள் இருக்குதா, நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்குதா, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் என்னுடைய கிருபை என்னை வாழ செய்து கொண்டிருக்கிறது. இந்த கிருபை தானே இதுவரைக்கும் என்னை சுமந்து கொண்டு வந்தது, இனிமேலும் சுமக்கும், இனிமேலும் நான் சுமப்பேன். கவலைப்படாதிருங்கள், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் நம்மோடு கூட இருக்கிறது. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நேரங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். உங்க கிருபை என்றும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றியப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய கிருபை கூட இருந்து இனி வரப்போகிற நாட்களிலே சுமந்து கொண்டு செல்ல கெஞ்சும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.